ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது ஊதிய குழு, அதாவது 8th பே கமிஷனில் வந்து எவ்வளவு ஊதிய உயர்வு இருக்கும், பதவி உயர்வு இருக்கும், அதே மாதிரி இதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு சொல்லி தெளிவான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 8th பே கமிஷனை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8வது ஊதிய குழு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விதிகளில் மாற்றம், ஊழியர்களுக்கு லாபம். 8th பே கமிஷன் லேட்டஸ்ட் நியூஸ், அதாவது 8th பே கமிஷனில் லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட்டை பார்க்கலாம். மத்திய அமைச்சரவை ஜனவரி 2025 8வது ஊதிய குழுவை அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. எனினும் இந்த குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் ஆகியோர் இன்னும் நியமிக்கப்படவில்லை. 8வது ஊதிய குழுவின் குறிப்பு விதிமுறைகளுக்காக TOR தேசிய கூட்டு ஆலோசனை அமைப்பு கவுன்சிலிடமிருந்து மத்திய அரசு பரிந்துரைகளை கோரியுள்ளது. அதாவது 8th பே கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 2025 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கான தலைவர் யாரு, அதே மாதிரி இதுக்கான குழு உறுப்பினர்கள் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ அதுக்கான ஆலோசனை விதிமுறைகள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. புதிய 8வது ஊதிய குழு குறைந்தபட்சம் 5 பதவி உயர்வுகளை பரிந்துரைப்பதை பரிசீலிக்க வேண்டும் என்று NCJCM-இன் ஊழியர் தரப்பு கூறியுள்ளது. சம்பளக்குழு MACP திட்டத்தில் உள்ள முரண்பாடுகளை நீக்கி அதனுடன் குறைந்தது 5 பதவி உயர்வுகளையாவது பரிசீலிக்க வேண்டும் என்று NCJCM தரப்பு கூறுகிறது. அதாவது புதுசாக வரப்போகிற 8th பே கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 பதவி உயர்வு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 பதவி உயர்வு அப்படிங்கிறது சர்டன் பீரியட், அதாவது லாங் பீரியடில் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸும் வந்து இப்போது பின்னாடியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாடிஃபைடு அஷ்யூர்டு கேரியர் ப்ரொக்ரெஷன், மாற்றியமைக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட தொழில் முன்னேற்றம். மாற்றியமைக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட தொழில் முன்னேற்றம் MACP அப்படின்னு சொல்லுவோம். திட்டத்தின்படி மத்திய அரசு ஊழியர்கள் 30 ஆண்டு சேவை காலத்தில் குறைந்தது 3 பதவி உயர்வுகளை பெறுவார்கள் என்பது உறுதி செய்யப்படுகின்றது. தற்போது MACP-யின் கீழ் ஊழியர்கள் அனைவருக்கும் 10, 20 மற்றும் 30 ஆண்டுகள் சேவையில் 3 பதவி உயர்வுகளை மத்திய அரசு உறுதி செய்கிறது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டன் பீரியடில் வந்து உங்களுக்கு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து சேவைகள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு ஆவரேஜாக 3 பதவி உயர்வுகள் வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சேலரி ஹைக், இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த அப்டேட்ஸு, அதே மாதிரி சேஞ்சஸு, அதே மாதிரி இந்த 8th பே கமிஷனில் தலைவர்கள் எல்லாமே எதுக்காக செலக்ட் பண்ண போகிறாங்க, ஸோ அவங்களோட டிசிஷன்ஸ் எப்படி இருக்கும், இந்த MACP மூலமாக என்ன அப்டேட் வரப்போகுது, அதே மாதிரி ஃபிட்மேன் ஃபேக்டர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே காமனாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்போஸ் வேறு யாராவது புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். இந்த MACP அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலரி ரீசனுக்காக வர்றது. இந்த அதாவது என்னென்னா கவர்மெண்ட், இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு, அதுவும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு, அதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஃபிட்மேன் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பள உயர்வு வந்து ஓரளவுக்கு நிர்ணயிக்கப்படும். ஸோ அதில் வந்து ஒரு ஆவரேஜாக காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தலைவர்கள், உறுப்பினர்கள் எல்லாமே கலந்தாலோசிச்சுட்டு கவர்மெண்ட் சைட்லையும் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் இந்த 8th பே கமிஷன் வந்து ஹைக் ஆகும். அடுத்து 2026 ஜனவரியில் மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு கம்பல்சரி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கான உத்தரவு வந்து பிறப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான பணிகள் எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கு. அதோட அப்டேட்ஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சேலரி ஹைக், அதுதான் மெயினாக நாம பார்க்க போகிறோம். ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 8வது ஊதிய குழுவில் எவ்வளவு சம்பள உயர்வு இருக்கும் என்பது ஃபிட்மேன் ஃபேக்டரை பொறுத்து இருக்கும். ஃபிட்மேன் ஃபேக்டர் 1.92 முதல் 8.86க்குள் நிர்ணயம் செய்யப்படும் என ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். இந்த ஃபிட்மேன் ஃபேக்டரை கணக்கில் எடுத்துக்கொண்டால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான சாத்தியமான சம்பள திருத்தம் 92 to 186% இடையில் இருக்கக்கூடும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த சேலரி ஹைக் 8th பே கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்மேன் ஃபேக்டர் படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1.92 2.86க்குள்ள நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு சில ஆய்வர்கள் மூலமாக. அதே மாதிரி ஃபிட்மேன் ஃபேக்டரில் ரிஃப்ளெக்ட் ஆனதை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இப்போது இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, மத்திய அரசுலேருந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு ஓய்வூதியதாரர்கள் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குமே ஒரு சில திருத்தம் வந்து இந்த 8th பே கமிஷன்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த திருத்தம் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 92 to 186% வரைக்கும் இதுக்கு இடையில வந்து வரக்கூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் அடிப்படையில் வந்து கூறப்படுது.
இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்காக விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கைகள். அதாவது என்னென்னா, மத்திய அரசு ஊழியர்கள் இருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான கோரிக்கைகளை வந்து விடுவிச்சிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, காமனாக அரசு ஊழியர்களாகட்டும், இல்லை அது சம்மந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி அரசு தரப்பில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோரிக்கைகளையும் வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கூற்றுகள் எல்லாமே உங்களுக்குமே ரெக்கையர்டாக இருக்கலாம். நீங்களே இந்த ரெக்யர்மெண்ட் எல்லாமே எதிர்பார்த்துக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையும் தான் இப்போ பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சம்பள அமைப்பு, அது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகை ஊழியர்களுக்கும் சம்பள அமைப்பு மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் ஊதிய விகிதங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை உள்ளது. அதாவது எல்லா வகையான ஊழியர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சம்பள அமைப்பு மதிப்பாய்வு செஞ்சு தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஊதிய விகிதங்கள் இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐக்ரைடு சூத்திரம், அதாவது நான் மாற்றி படிச்சிருந்தா தப்பு எடுத்துக்காதீங்க, இந்த சூத்திரத்தோட படி மற்றும் 15வது இந்திய தொழிலாளர் மாநாட்டின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சீரான குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயித்தல். அதாவது ஒரு ப்ராப்பரான சேலரி டீட்டெயில்ஸை வந்து குறைந்தபட்சத்திலிருந்து, அதாவது குறைந்தபட்சமாக ஸ்டார்டிங் சேலரி இவ்வளோ இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில் ஐக்ரைடு சூத்திரத்தோட அடிப்படையில், அது மட்டும் இல்லாமல் 15வது இந்திய தொழிலாளர் மாநாட்டின் இதோட பரிந்துரைப்படி சீரான குறைந்தபட்ச ஊதியம் வந்து நிர்ணயிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சீரான சில சூத்திரத்தின்படி சீரான பேசிக் சேலரி வந்து ஹைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அகவிலைப்படி சிறந்த நிதி பாதுகாப்பிற்காக அடிப்படை ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்துடன் அகவிலைப்படியை இணைத்தல். இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓய்வூதிய சலுகைகள் ஜனவரி 1, 2024 பிறகு பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களுக்கான ஓய்வூதியம், பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதிய சலுகைகளை திருத்துதல் மற்றும் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை மீட்டமைத்தல். இதுவும் வந்து புரிஞ்சிருக்கும். அதாவது ஓய்வூதிய சலுகைகள் நம்ம சொல்லலாம், அதாவது பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸையும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ சலுகைகள், பணமில்லா மற்றும் பிரச்சனை இல்லா மருத்துவ சேவைகளுக்காக சிஜிஹெச்எஸ் வசதிகளில் மேம்பாடு, அதாவது மெடிக்கல் ஸ்கீம்ஸ் சொல்லலாம். ஸோ அதுலேயும் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்வி உதவித்தொகை, முதுகலை நிலை வரை குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் விடுதி மானியத்தில் மேம்படுத்துதல். அதாவது முதுகலைன்னு 2nd டிகிரி வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ 2nd டிகிரி வரைக்குமே குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை, அதே மாதிரி விடுதியில் தங்குவாங்கள்ல, ஸோ அதுக்கான மானியத்தையும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர், அதே மாதிரி அரசாங்கத்தோட உத்தரவுப்படி மத்திய அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8th பே கமிஷனுக்கான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 1 இயர் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 8 மாதம் 9 மாதம் இந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அதாவது எவ்வளோ போடணும், யார் யாருக்கு எவ்வளோ, எந்த செக்ஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் போடணும், எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கான ஒவ்வொரு அப்டேட்ஸையும் தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இப்போது இதில் மெயினாக நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த ரெக்யர்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அக்செப்டபுளாக தான் இருக்குது. ஸோ இதையும் அவங்க எடுத்துக்கிட்டு அடுத்து 2026 வரக்கூடிய சம்பள உயர்வில் ஒரு நல்ல அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி மத்திய அரசு சார்பில் சம்பளம் உயர்வு வந்துருச்சு அப்படிங்கிற சமயத்தில் அடுத்து கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதோட எல்லா அப்டேட்டையுமே நான் உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிவிக்கிறேன். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.